எல்லோருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு நானும் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அறிமுகப்படுத்திய உங்களுடைய யோகா டீச்சர் மிஸ்ஸஸ் மேகலா மேடம் அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் மேம் as well as பிரின்சிபால் மேம் இவங்கெல்லாம் வந்து என்னை வெல்கம் பண்ணதுக்கு ஐ எம் கிரேட்லி ஹானர்ட். இன்னைக்கு என்னுடைய மௌன விரதம் ஒரு நல்ல விஷயத்துக்கு, குழந்தைகளோட ஒரு மோட்டிவேஷனுக்கு என்னை அழைச்சதில் நான் இந்த மௌன விரதத்தை இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஐ எம் கம்ப்ளீட்டிங். கடந்த ஒரு 8 வருடமாக நான் மௌன விரதம் இருக்கிறேன், அது இல்லாமல் விரதம் இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு நாளில் உங்களிடம்லாம் நான் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது பொதுவாக வந்து மௌன விரதத்தை இந்த சன்செட் அப்போ அப்படின்னா நம்ம வந்து விரதத்தை நான் முடிப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சன்செட் எப்பொழுதுமே செட் ஆகிறதே இல்லைங்க, எப்போதுமே சன் உரையில தான் இருக்குது இல்லைங்களா? அதான உண்மை. அப்படி ஸோ இந்த ஒரு தருணத்தில் இன்றைய நாளே நமது, நாளை நம் கையில் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ப்ரெசண்ட்டை நம்ம எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப 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 முக்கியம். அதனால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். நம்மளை நம்ம முதல்ல ஊக்குவிச்சுக்கணும். இந்த தயக்கம், கூச்சம் இதெல்லாத்தையும் நம்ம போகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில செல்ஃப் டாக், அஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது. அப்படிதாங்க. அதாவது குழந்தைகள்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கிறாங்க. நம்ம தான் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம்னா அவங்கள ஒரு இறுக்கத்துக்கு ஆளாக்கிடும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அவங்களும் மாறணும் அப்படிங்கிற அவங்கள ஒரு கை கால் எப்படி அசைச்சா நம்மளுடைய உடலில் இருக்கிற பாகங்கள் அசைக்கணுமோ அந்த மாதிரி அவங்கள நம்ம எண்ணணும். ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது. அதை அவங்க அந்த ஆசிரியர்கள் மற்றும் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தங்களும் யூனிக் சார்ஜ் பண்ணிக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நானே ஃபுல்லாக மௌனமாக இருந்த நேரத்துலேருந்து கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் பூஸ்டப் பண்ண வேண்டியதுக்கு அதுக்கு உங்களுடைய எல்லோரும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாமா? கண்டிப்பாக. சத்தமே இல்லையே, கண்டிப்பாக இன்னும் சத்தம் வரணும். குழந்தைங்க மாணவ செல்வங்கள் நேரம் அவ்வளோதான் சத்தம் போடுவாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம இந்த அஃபர்மேஷன் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த அஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த ஃப்யூச்சர் பேக் போன் ஆஃப் அவர் நேஷன் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த குழந்தைகளாக நம்மளும் மாறணுங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், எல்லா ஆசையெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கட்டுப்படுத்துகிறோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கூச்சம், தயக்கம் இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஒரு டிஃபென்சிவ் மோட்லேயே கொண்டு போகுது. அப்போது அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஒரு சுலபமான வழி இருக்குது. அது என்ன வழின்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளும் குழந்தைகளாகவே மாறிடணும். நம்மளும் குழந்தைகளாகவே மாறும் பொழுது அங்கே கூச்சம், தயக்கம் எதுவுமே இல்லையே இல்லைங்களா? அப்போ நம்மளும் குழந்தைகளை எல்லாருமே மாறிடலாமா? இப்போ இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான், ரொம்ப நேரம்லாம் நான் வந்து எடுத்துக்கல, ஒரு 10 நிமிஷம் நம்ம மாறிக்கலாமா? எல்லோரும் இப்போ இருந்து எல்லாருமே ஒரு 5 வயதுக்கு போயிடலாங்களா? என்னடா இது மீட்டிங் சொன்னாங்க பாருங்க. சூப்பர், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ரைஸ் ஹிஸ் ஹேண்ட். அப்போ மற்றவங்களாம் எல்லாரும் கை தூக்குனாதான் நான் பேச முடியும் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம தயக்கம் இல்லாமல் பேசலாம், கூச்சம் இல்லாமல் பேசலாம், எது பேசினாலும் தப்பு இல்லை இல்லைங்களா? அப்படிதானே? அப்படிங்கிறப்போ எல்லாருமே வந்து அந்த 5 வயதுக்கு இப்போ மாறிட்டோம். ஓகே. அஃபர்மேஷன், செல்ஃப் டாக். இந்த குழந்தைகள் எல்லாம் குழந்தைங்க தானே. இப்போ ஒரு 4 குழந்தைகள் இங்கே வர முடியுமா இந்த ஸ்டேஜுக்கு? இந்த வாய்ப்பு 4 குழந்தைகள் ஓடி வந்துடணும். வா, சூப்பர். give her a clap. 4 பேர் கேட்டேன், 4 பேர் தான். வாங்கம்மா சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. வாங்க. ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு 3 பேர் வாங்கம்மா ப்ளீஸ். give her an applause ப்ளீஸ். அவங்களை வெல்கம் பண்ணுங்க. வெரி குட், தேங்க்யூ. அம்மா, அதாவது
கண்டு ஒரு ஸ்டெப்பு மேலே வைக்கிறீங்களா அதே வெற்றிங்க. மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. இந்த கூச்சத்திலிருந்து முதல்ல விடுபடணும். முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் நீங்கள் அந்த கூச்சத்திலிருந்து விடுபடுறதுல குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள ஊக்குவிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது இது கிடையாது, இங்கே நம்ம ஊக்குவிக்கிறதா, அந்த பொட்டன்ஷியலை வெளிப்படுத்தணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஒரு அஃபர்மேஷன் சொல்லிடலாங்களா? இடது கையை எல்லாருமே எப்படி ஃபிஸ்டில் வச்சுக்கணும், எழுந்து நிற்கலாமே. கொஞ்சம் அப்படியே ஒரு சாப்பிட்ட உண்ட மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே எல்லாம் குழந்தைங்களா தான் இருக்கிறீங்க கிடையாது இல்லைங்களா? இப்போ நான் சொல்றதை நீங்க எல்லாருமே அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு செல்ஃப் டாக் சொல்லலாம். சொல்லிடலாங்களா? ஓகே, நான் சொல்றேன். வலது இடது ஃபிஸ்ட் நல்லா அப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. Yes, today is our day, friends. Thank you so much. குழந்தைகளை முதல்ல வந்து ஓடி ஆடி விளையாட வைக்கணுங்க. விளையாடணும் அவங்க நல்லா. வெயில் படணும். எத்தனை குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து வெயில் படுறதே விடுறதில்லை. ஏசிலேயே நம்ம வளர்த்துறோம் குழந்தைகளை. அவங்க இந்த எதிர்ப்பு சக்தி வளர்த்தணும். எதிர்ப்பு சக்தி எப்படி வளர்த்தணும்? இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விதைங்க. ஆலமரம், இங்கிலீஷில் என்ன ஆலமரத்துக்கு எல்லாரும் குழந்தைங்க தானே? சூப்பர், எல்லாரும் குழந்தைங்க சொன்னது. பேனியன் ட்ரீ, அந்த ஆலமரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அத்தனை ஆற்றல் அதுக்குள்ள இருக்கு. உடனே வச்ச உடனே வளராது. பல வருடங்கள் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு இதில் நிற்கும். அது பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அது நீர் இல்லைனாலும் எங்கே நீர் இருக்கோ அதை தேடி அந்த வேர்கள் போகும். 1 கிலோமீட்டர் கூட தேடி போகும் எங்கே இருக்குதோ. அப்படி அந்த ஆற்றல் முழுக்க முழுக்க வந்து வளர வளர அது வலிமை பெறுகிறது. அப்போ புயல் காற்று அடித்தாலும் ஆலமரம் அவ்வளோ சீக்கிரம் விழுந்துருமா? விழுகாது. எப்படி? அது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அதனுடைய ஆற்றலை முழுவதும் வந்து அது வேரூன்றி நிற்குது. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் அந்த ஆற்றல் எல்லாமே அந்த விதையில இருக்குதுங்க. அந்த விதைகளை வந்து நம்ம எப்படி நரிஷ் பண்றீங்க? அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் வீணா போயிடும் செடி. எப்ப தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். விட்டு பிடிக்கணும் அப்படின்னு என்ன, நம்மளுடைய பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா அந்த குழந்தைய வந்து நடக்க விடணும். இந்த சமுதாயங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சில் போயிட்டு இருக்குது. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்க சர்வைவ் ஆக முடியுமா? அவங்களுக்கு அந்த ஆற்றல்களை நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தா போதும். நீங்க பணம் காசு எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு இதை வந்து நீங்க வந்து விதைச்சிட்டா போதும். அவங்க ஆலமரமாக உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை அக்செப்ட் பண்றீங்களா? இன்னும் எனர்ஜியே வரமாட்டீங்க. கொஞ்சம் முழுவதும் நம்மளுக்கு இந்த ஆற்றல் இருந்தது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஸோ I request all of you to be in the same age group 5 till we complete. இன்னும் இந்த டான்ஸ் ஆட்டம் நம்மளும் அந்த கொண்டாட்டத்துக்கு வந்துடணும் இல்லைங்களா? ஓகே, அப்போ இந்த பவர்ஃபுல்லான இந்த அஃபர்மேஷன் எதுக்குன்னா, இது வந்து நம்ம வாழ்க்கைக்கே வந்து ஒரு நம்ம எப்பெல்லாம் நம்ம பார்க்குறோமோ செல்ஃப் அஃபர்மேஷன் பாங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்கும் பொழுது நம்ம இந்த குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி வந்து ஊக்குவிக்கணும். எஸ் யூ கேன் டூ இட் அப்படிங்கிற அந்த அஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்க ஆள் மனதில் பதியும். பாசிட்டிவான ஒரு இது கொடுக்கணும். எப்படி உன்னால் முடியும்டா தங்கம், உன்னால் முடியும் அப்படிங்கிற சொல்லணும். நெகட்டிவாக நம்ம பேசவே கூடாது. ஏன்னா ஆரம்ப நிலையில் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்க நம்ம என்ன பதிய வைக்கிறோமோ அதுதான். எதை வேணால் சாதிக்க முடியும், எதை வேணால் சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல், அந்த பவர் அந்த குழந்தைகளுக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ குழந்தைகளை குழந்தைகளாக நினைச்சு முதல்ல நம்ம வந்து வளர்க்கணுங்க. குழந்தைகளை குழந்தைகளாக நினைச்சு அப்படிங்கிறப்ப என்னன்னா அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பங்கள் காது கொடுத்து கொஞ்சம் நம்ம அதை கேட்கணும். அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த மோட்டிவேஷன் வரப்போ தாங்க எல்லாமே சுலபமாயிருங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸாம். வாழ்க்கை முழுவதும் வந்து இப்போ ஒரு எக்ஸாம் தான். ஸோ அவங்களோட தனிப்பட்ட திறமையை நம்ம வந்து வெளிப்படுத்துறது தான் நம்மளுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. இங்கே தாத்தா பாட்டிலாம் வந்திருக்காங்களா? அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் ஊக்குவிப்பாங்க இல்லைங்களா?
ஸோ இது நம்ம ஒரு குடும்பமாக இருந்து நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான இந்த ஒரு தருணத்தை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐ கோ டு மை ஸ்கூல் டேஸ். நம்மளோட அந்த பருவங்கள் வரவே வராது. ஆனால் இந்த வாய்ப்பு இப்போ இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். பிகம் அன் ஹேபிட். பெரிய படிப்பு படித்தவங்களாம் மேலோங்கி வரல, புஸ்தகம் படித்தவங்க படிக்காதவங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நிலைக்கு வந்தது காரணம் அந்த புக் ரீடிங் ஹேபிட். என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியானதுல வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் குழந்தைகளுக்கு படிக்க வைங்க. இட் வில் பி அ வெரி கிரேட் சேஞ்ச் இன் த லைஃப். புரியுதுங்களா? அதே மாதிரி நல்ல உறக்கம் குழந்தைகளுக்கு வேணும். இப்போ பார்த்தா 11 மணி 12 மணிக்கு தான் நம்ம வந்து வீட்டுக்கே போகிற மாதிரி இருக்குது. 11 மணி இல்லாமல் குழந்தைங்க தூங்குறது இல்லை. எல்லாமே அதை வந்து சிஸ்டம், பாடி ஒரு சிஸ்டத்தில் இயங்கிட்டு இருக்குதுங்க. அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஓடுறதுக்கு நம்ம என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னாவே எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு தீர்வு நம்ம கிட்டயே இருக்குது. நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம், எங்கேயுமே இல்லை, இங்க நம்ம கிட்டயே இருக்குது. அதுக்குரிய கரெக்டான புரிதல் இருந்தா போதும். We need the right coach or mentor or whoever it may be, the well-wisher for our growth. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ யாருங்கிறத தேர்ந்தெடுங்க. Be more concerned about the selection. பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு அதை மோட்டிவேட் பண்ணுங்க. நல்ல வேல்யூஸ் பாருங்க, பிரின்சிபல்ஸ், கொள்கைகள், வாழ்க்கையோட கோட்பாடுகள் பற்றி வந்து அவங்களுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து அதை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இதில் வருவாங்க. கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாமல் அவங்களுடைய ஒரு லட்சியத்தோடு போகும்பொழுது வேறு டைவர்ஷன் இருக்காது. டோன்ட் லெட் தம் ஐடில் இன் த ஹவுஸ். எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு நேரத்தில் 10-20 வகையான லாங்குவேஜோட கற்றுக்கக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. அது ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்து ஊக்குவிக்கும் பொழுது அந்த ஆற்றல் வெளிப்படும். இல்லை என்றால் அது அப்படியே சப்சைட் ஆயிரும். அது நம்ம வந்து ஏன்னா இந்த இதில் தான் நான் வந்து அதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் சோ யூனிக் இல்லையா? அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறத நம்ம வெளிப்படுத்தினா போதும், அதை மோட்டிவேட் பண்ணால் போதுங்க. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்களுக்கு. கிராண்ட் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்களுடைய அனுபவம், அவங்க அந்த மோட்டிவேஷன் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது. அவங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்து பிரிஞ்சு போயாச்சு. சூழ்நிலை இருந்தாலும் நம்ம குவாலிட்டி டைம் வித் எல்டர்ஸ், வித் வெல் விஷர்ஸ் வில் புட் யூ பேக். நிச்சயமாக அதை வந்து மறுபடியும் அவங்கள வந்து ஊக்குவிக்கக்கூடியதாக, மாற்றத்தை தெரிவிக்கக்கூடியதாகவே அமையும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இந்த வேலையில். அப்போ இயற்கை சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை வந்து அவங்களுக்கு கொடுங்க. வாட்டர், நம்மளுடைய ஃபுட், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பேசிக் இதை சொல்லுங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. அதே வீட்டில் அதை மானிட்டர் பண்ணுங்க. நம்ம முதல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. மறுபடியும் அதை தான் சொல்றேன், குழந்தைகளை எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது நிச்சயமாக. அப்போ அதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளாவது வந்து சன்ல வந்து வெளிச்சத்தில் வந்து நீங்க வந்து விடுங்க குழந்தைகளை. குழந்தையோட வந்து விளையாடிட்டோம், பயப்படாதீங்க உள்ள. அப்பதான் எதிர்ப்பு சக்தி வலுவாகும். இப்ப எதுவுமே கொடுக்கறது இல்லை குழந்தைகளுக்கு. அப்புறம் எப்படி எதிர்ப்பு சக்தி வளரும்? எப்படி ஒரு ஆலமரம் இருக்கோ அதே மாதிரி அந்த வேர் எந்த அளவுக்கு ஊன்றி உள்ள போகுதோ அந்த அளவுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுங்க. அவசரப்படுத்தாதீங்க குழந்தைகளை. ஒரு சில பேர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் தி ரேஸ் தான். அதுதான் நான் நம்புறேன். குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த இதை வந்து நீங்க வந்து ஊக்குவிக்கணும் கட்டாயமா இந்த வேலையில தெரிஞ்சு. அதே மாதிரி டீச்சர்ஸ், யூ ஆர் a divine profession. I am so grateful. என்னுடைய அம்மா வந்து சாந்தகுமாரி அம்மா வந்து she is a retired headmistress. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 74 வயசுக்கு மேலே ஆகுது. எவ்வளவோ சேலஞ்சஸ், ஹெல்த் இஷ்யூஸ், இன்னைக்கும் அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வராங்கன்னா எது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கு? நம்மளுடைய வேல்யூ, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சு வரக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடியது வளரும். அப்போ நம்மளும் அதே மாதிரி நம்ம we have to be a role model to the society. It's not a matter of no money or time. It matters of the interest you have with. எந்த விஷயத்துல நீங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குதோ அதுல என்ன ஆகும்? உங்களுக்கு போர் அடிக்குமா? டயர்ட் ஆகுமா? எல்லாருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லையா? என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேரிங் பண்ணணும். நான் மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்கிறேன். அதான் சொன்ன பார்த்தீங்களா, 4 பேர் வந்தாங்க, மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு. இத்தனை பேர் அவங்க வந்தாங்க பார்த்தீங்களா, கால் எடுத்து வைக்கிறாங்களா அந்த படிக்கட்டில், வெற்றி. அவங்களோட பேரை சொல்றாங்களா, வெற்றி. 2 வார்த்தை. இந்த மைக்கு முன்னாடி நின்று வந்து பேசக்கூடிய திறன் இருக்கா? வெற்றி. உட்காந்து என்ன வேணா பேச முடியும், கமெண்ட் அடிக்கலாம். ஆனா do you have the guts? இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து
மிக உயர்ந்த ஒரு ஆற்றல்களை வந்து வெளிப்படுத்த முடியும். ஸோ start please start motivating the children and you demonstrate. அங்க Hey, நான் நல்ல டான்ஸ் Yan Vihana from LKG. Let us cheer up. Sudiksha from UKG. Pranesh R from first standard. தல நீ ஆடு தல அத பத்தி குச்சி பத்தி காத்து சொன்னது யாரு தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு தூளு திறப்பறத தூத்துக்குடி ஆளு அம்மடோ let's do கும்முடோ நீங்கள் டான்ஸ் ஆடி இருக்கோம். இதனால் ஒரு அருமையாக மறக்க முடியாத நாளாக எல்லாருக்கும் அமையட்டும். குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த வாய்ப்பு தந்த எல்லோருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Actually, today I've come to this stage as a grandmom again. Chief Minister
சார் சொன்ன மாதிரி அந்த 5 இயர்ஸாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தைங்க கூடவே நாங்கள் இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அத்தனைக்கு பின்னாடியும் டீச்சர்ஸ் ஒர்க், டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க், எக்ஸலண்ட் ஒர்க், என்ன வேர்ட் சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு ஒவ்வொரு இதுவும் கரெக்டாக எந்த லாவும் இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க எல்லா பெர்ஃபார்மன்ஸும். Ending, I would like to wish all the women present here and the staff of the school and the management, the women staff and the management people, a happy Women's Day. And for the school, I wish very சீக்கிரமாக ஒரு பெரிய ஸ்கூலாக மாறி நிறைய இன்னும் ஸ்ட்ரென்த் நிறையா வரும். I wish this will happen. All the best to you. Everybody. குழந்த மாதிரி இவ்வளவு நேரம் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். ஏன்னா மங்கையாக பிறப்பதற்கு மாதமும் செய்ய வேண்டுமா என்று சொல்லுவாங்க. அவர் பெண்ணா பிறப்பதற்கு அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாரதியார் பார்த்தீங்கன்னா பெண்ணை வாழ்வதென்று கூத்தாடுவோமே, பெண்ணை வெல்க என்று கூத்தாடுவோமே அப்படின்னா பாரதியார் பெண்ணைய வாழ வைக்கணும், அதை நம்ம என்ன பண்ணணும், வெல்க வைக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா முந்தைய காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளை, நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாதுங்க. ஆனால் அந்த காலத்தில் கூட, ஆனால் ஒரு சில சரித்திரங்களை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அவங்களோட பேசுகிறப்போ நிமிர்ந்து பேசும். அது எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை காரணம். அதனால ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளையும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும், நம்மளால் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் புதுக்கோட்டை, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே புதுக்கோட்டையில் தாமரை செல்வின்னு ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு 2 கைகளும் கிடையாது. ஆனால் அவங்க இன்னைக்கு எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எதில் எப்படி கால்களால் எழுதி அவ்வளவு தூரம் படித்து முன்னுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம், அவங்களுடைய உள் மனசுக்குள்ள ஒரு வெறி, அந்த வெறித்தனமான எண்ணம் இருந்தா நம்ம குடும்பத்தையும் குழந்தைகளையும் நினைக்க முடியாத இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பெருசாக நம்ம சாதிக்க வேண்டாம். சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செஞ்சாலே போதும். என்ன மாற்றம்? அந்த குழந்தையா ஒரு நேரம் இந்த குழந்தைய ஆடுறதையும் பாடுறதையும் பேசுறதையும் பார்க்குறப்போ நாம ஆக்சுவலாக அது ஒரு குழந்தை மாதிரி மாறி கை கட்டிக்கிட்டே இருந்தது. அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணினேன். அப்போ எல்லாரும் நீங்களும் அப்படிதான் என்ஜாய் பண்ணிட்டு அப்போ நம்ம அது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைங்க கூட ஒரு தயக்கமோ ஒரு பயமோ பெண்கள் சாதிக்காததே கிடையாதுன்னு சொல்லலாம். அடுத்தது பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு காலம் போய் இப்போ விண்வெளிகளுக்கு போகக்கூடிய ஒரு சாதனையை தான் நம்ம பார்க்கணும். அப்போ பெண்கள் எப்பொழுதுமே சாதனையாளர்கள் தான். நீங்கள்லாம் சாதனையாளர்களாக இருக்கிறதுனால நான் சாதனையை பற்றி நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவர்களை பார்ப்பதை விட நம்ம இதிலே நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் இருக்காங்க. அவங்க பேர் ஆர்த்தி சோப்ரா. அந்த அம்மா ராஜஸ்தானில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு உயரம் எவ்வளவுன்னு தெரியும், 3.5 அடி இவ்வளவு தான். அந்த 3.5 அடி உயரம் இருக்கிற அந்த அம்மா கலெக்டராக இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, இவ்வளவு குட்டையா இருக்கீங்க அப்படிங்கிற அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை. எங்கிட்ட பேசுகிறப்போ எல்லாரும் தலை குனிஞ்சு பேசுவாங்க. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறவங்களையே எவ்வளவோ சாதனை உங்களால் செய்ய முடியும், செய்துக்கிட்டும் இருக்கீங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை நம்ம குழந்தைகளை அவங்கள சரியான முறையில் வழி நடத்தினாலே அது ஒரு பெரிய சாதனை. உருவாக்குறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் வீட்டில் ஆம்பளைங்களுக்கு சில
தாய் மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் தாயாக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம கொடுக்கணும். நூற்றாண்டுலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க அவங்க ஆக்சுவலாகவே உண்மை அவங்களால பேச முடியாது. ஆனால் அவங்க அந்த 18ஆம் நாம இப்போ எத்தனாவது நூற்றாண்டு இருக்கோம், 21ஆவது நூற்றாண்டு இருக்கு. 1800 வருடத்துக்கு முன்னாடியே அந்த ஹெலன் கெல்லர் வந்து அவங்க 5 மொழிகளை படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 42 கதைகளை எழுதியிருக்காங்க, புக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18 நாடுகளுக்கு சென்று தன்னால் முடிஞ்சதை, அதாவது மோட்டிவேஷனல் இதை கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் வரணும் அப்படிங்கிறது. 18ஆம் நூற்றாண்டுக்கு போகல நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா விதத்துலேயுமே நம்ம இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கலாம். இங்கேயே ஒரு அருமையான இந்திரா காந்தி அம்மா நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அவங்களுடைய மகத்துலேயும் இங்கே இந்த பக்கம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாதனை படைப்பதற்காக இந்திரா காந்தியோ அல்லது ஜெயலலிதா அம்மாவோ அல்லது இன்னும் நிறைய நம்ம இதில் அன்னை தெரசா மாதிரி, அதே மாதிரி கல்பனா சாவ்லா மாதிரி நிறைய பேர் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். Them actually I'm just starting now. That's why I didn't want to come to the stage. I wanted them to be on the stage. So there are many more to achieve for me. And thank you so much for joining us, both of you.